டைரக்டர்ஸோட விஷனில் ஹீரோ ஆடுறது எப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம அந்த படத்தில் இல்லை அவனுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப புதுசாக இருக்கும். எல்லா டேரக்டர்ஸ்க்குமே கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணும்போது இந்த கேரக்டர் இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு தான் அதனால் இவங்க எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் என்ன ஆடுறாங்கன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஹை ஒரு டேரக்டருக்கு எழுதும்போது வரும், இன்னொரு ஹை மியூசிக் டேரக்டருக்கு இந்த ஹீரோக்கு மியூசிக் போடுறோன்னு வரும். நான் இப்போ யூஎஸில் இருந்தேன், நான் அனி ப்ரோவோட கான்சர்ட்டுக்கு இருந்தேன். எஸ்கே தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னை கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா எப்போவுமே இது எனக்கு நடக்கும். விஞ்ஞான் பவன் அங்கே இருந்தேன் நான். அந்த இடத்துல தான் வந்துட்டு ப்ராக்டிஸ், முன்னாடி நாள் ப்ராக்டிஸ் எப்படி போகணும், நம்ம ஸ்டேஜில் மேலே ஏறினதுக்கப்புறமா இப்படிலாம் பண்ணோன்னே சதீஷ் கம் பேக் அப்படின்னாங்க. எஸ் ஒன் மோர் டைம் யூ ஷுட் நாட், டக்குன்னு வந்துட்டாங்க எல்லாரும்.